ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்புலேருந்து அறிவு நிலா அப்படிங்கிற ஒரு பாடத்துடைய வினா விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, தினமும் என்ற சொல்லின் பொருள் நாள்தோறும். தினமும், நாள்தோறும். இரண்டாவது கேள்வி, பனிச்சறுக்கு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பனி கூட்டல் சறுக்கு. பனிச்சறுக்கு, பனி கூட்டல் சறுக்கு. மூன்றாவது கேள்வி, வேட்டை கூட்டல் நாய் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வேட்டை நாய். வேட்டை கூட்டல் நாய், வேட்டை நாய். அடுத்து வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, ஓராண்டு நிலத்தில் உழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓராண்டு நிலத்தில் உழைத்தவர் தம்பி. ஓராண்டு நிலத்தில் உழைத்தவர் தம்பி அப்படிங்கிறது தான் பதில். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பெரியவர் சொன்ன புதிர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் சொன்ன புதிர்கள் 3. அடுத்து மூன்றாவது கேள்வி, புதிருக்கு சரியான பதிலளித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிருக்கு சரியான பதிலளித்தவர் தம்பி. புதிருக்கு சரியான பதிலளித்தவர் தம்பிங்கிறதான் பதில். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பெரியவர் பசுவை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் பசுவை தம்பிக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதான் பதில். ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கவிநிலா பெரியவருக்கு கொடுத்த பரிசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிநிலா பெரியவருக்கு கொடுத்த பரிசு சிட்டுக்குருவி அப்படிங்கிறதான் பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்ச்சொல்லுடன் இணைப்போமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைய அப்படின்னா நிறைய, குறைய நிறைய. மெல்லிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடித்த, மெல்லிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடித்த. முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது, முடியும் முடியாது. விரைவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக, விரைவாக மெதுவாக. கொளுத்த அப்படின்னா இளைத்த, கொளுத்த இளைத்த. மொழியோடு விளையாடு, புகைவண்டி. அது பிரித்து பிரித்து ஒவ்வொரு வாக்கியமாக அந்த கட்டத்தில் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் எழுதியிருப்போம். கவிதை, தை, தட்டு, கதை, பாட்டு, கட்டு. அடுத்து பருத்தி ஆடைகள் அப்படின்ட்டுருக்கு. பருத்தி, கடை, ஆடைகள், தீ, ஆடை, பத்தி அப்படின்னு எழுதிருங்க. சொல்லுக்கு சொல் கண்டுபிடிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த உள்ள கட்டத்தில் எழுதியிருக்காங்க. அதை நம்ம சரியாக பார்த்து எழுதணும். 100 சதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, சித்திரம் அப்படின்னா என்ன? ஓவியம். சித்திரம்னா ஓவியம். நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்மீன். இது அப்படியே எழுதியிருக்கு. அவ்வளோதான் குட்டீஸ். அறிவு நீலா பாடத்திற்கான வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.